ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் அப்படிங்கிறது தான் அவருக்கு. இலான் மஸ்கும் பயங்கர ஈகாட்டிஸ்டிக் பர்சன். நான் செய்கிறது தான் சரி அப்படிங்கிறது. ஆக்சுவலாக ரிப்பப்ளிகன்ஸ் பலரும் இலான் மஸ்க்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் வெளியில் பேச முடியாது. பேசினா ட்ரம்ப் உங்களை மிகப்பெரிய தொல்லைக்கு ஆளாக்கிடுவார். இன்றைக்குமே நான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்லாம் அமெரிக்காவில் அவ்வளோ எளிதில் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களை திட்டணும்னா உங்களை கம்யூனிஸ்ட்னு திட்டலாம். ஒன்ஸ் ட்ரம்ப் இஸ் அவுட், அவரை யாரும் சீந்த போகிறது கூட கிடையாது. அவர் மேலே திருப்பி கிரிமினல் கேசஸ் கூட வரலாம். சேம் செக்ஸ் மேரேஜ், கே மேரேஜ், அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? என்வாயர்மெண்ட் பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இவர் எலக்ட்ரிக் கார் கம்பெனி வச்சிருக்கிறவர், இவர் எலக்ட்ரிக் கார் நல்லது அப்படின்பாரு. இவர் தேர்தலில் நிற்க மாட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பின்னிருந்து இயக்கக்கூடிய ஒருவராக தான் அவர் இருக்க விரும்புகிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு மஸ்க சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த அறிந்த பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க் அமெரிக்காவில் புதிய ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறாரு, அமெரிக்கா பார்ட்டி அப்படின்னு. அமெரிக்காவில் பொதுவாக இரு கட்சி முறை தான் இருக்குது. இப்போ மூன்றாவது ஒரு கட்சி தேவை அப்படின்ற அடிப்படையில் அவர் தொடங்கியிருக்கிறாரு. அவர் கட்சி தொடங்கியது ஏன், அந்த கட்சியின் எதிர்காலம் என்ன அப்படின்றத பற்றி அரசியல் விமர்சகரும் பதிப்பாளருமான பத்ரி சேஷாத்ரி அவர்கள் நம்மகிட்ட பேசுகிறாரு. சார் வணக்கம். வணக்கம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்தி, மூன்றாவது கட்சியாக ஒரு கட்சி அமெரிக்காவில் உருவாகுது. நம்ம பொதுவாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்ம பேசுவோம் மூன்றாவது அணி உருவாகுது அப்படின்னு. அங்கே மூன்றாவது கட்சினே ஒன்று இப்போ தான் உருவாகுது. அதன் அவசியம் என்ன? இந்த சமீபத்திய தேர்தலில் ட்ரம்ப் ஜெயிச்சு வர்றாரு இல்லையா, அதில் முழுக்க அந்த தேர்தலில் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் கொடுத்தது எலான் மஸ்க் தான். அதிக ஃபண்டிங் ஃபண்டு மட்டும் இல்லை, அவர் ட்விட்டரை விலைக்கு வாங்குறாரு. ட்விட்டரை முழுக்க ட்ரம்ப்போடைய சப்போர்ட் பேஸாக மாற்றுறாரு. சப்போர்ட் பேஸானா என்ன, அதுக்கு ரொம்ப ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது. எனக்கு அவ்வளோ தூரம் அதுக்குள்ளே டீட்டெயிலுக்குள்ளே போகணுமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு தயக்கம். பட் ஒரு 2 புள்ளி மட்டும் தொட்டுறேன். ட்ரம்ப் இப்போ 2025 9 வரைக்கும் அவர் 2025 to 29 இருக்க போகிறார். 24 எலெக்ஷன். இப்போ 20 எலெக்ஷன் நடந்தது இல்லையா, அதில் ட்ரம்ப் தோற்று போனார். அங்கேருந்து 16க்கு போனீங்கன்னா 2016 to 20 17 to 20 16 நடந்த தேர்தலில் ட்ரம்ப் ஜெயிச்சார். அதுக்கு அடுத்து திருப்பி பைடன் ஜெயிச்சார். திருப்பி இப்போ ட்ரம்ப் ஜெயிச்சிருக்கார். ஆனால் ட்ரம்ப் தோக்கும் பொழுது பைடன்ட்ட தான் தோத்ததாக ஒத்துக்கவே இல்லை, இன்னி வரைக்கும் ஒத்துக்கல. தேர்தலை எங்கிட்ட திருடிட்டாங்க, என்னை ஒரு அந்த ஹோல் சிஸ்டமே சேர்ந்து ஏமாற்றிட்டாங்க, வி வர் ராப்டு, அதுதான் அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறது. நம்மளை கொள்ளடிச்சிட்டாங்க, நம்மளுடைய ரிசல்ட்டை அவங்க ஏமாற்றிட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறது தான் பொதுவான நிபுணர்களுடைய கருத்து. பட் அதை இவர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய மக்கள் கூட்டம் திரளுது. இவர் நான் தோக்கலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இதை அட்டாக் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய ஈக்குவலண்ட் ஆஃப் பார்லிமெண்ட் கட்டடம், கேபிட்டல் ஹில் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டடத்தை ஒரு பெரும் மக்கள் கூட்டம் கையில் துப்பாக்கிகளோடெல்லாம் போய், இது அமெரிக்காவுடைய வரலாற்றிலேயே இல்லாத ஒன்று. அப்போ ஆக்சுவலாக அங்கே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், செனட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க தான் ஃபைனல் என்டார்ஸ்மெண்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. இந்த ஜனவரி இப்போ 2025னா 2021 ஜனவரியில், கரெக்டாக 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி அந்த இடத்துல எல்லாரும் அவங்க பயந்து நடுங்கி ஒளிஞ்சுக்கிற அளவுக்கு வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த ரன்னப் அதுக்கப்புறமுமே ஃபேஸ்புக், ட்விட்டர், இது 2 ஒரு பெரிய சோஷியல் மீடியா வலைத்தளம் உங்களுக்கு தெரியும். அதில் ஃபேஸ்புக் இந்த ஆஃப்டர் மேத்தில் ட்ரம்ப்பை பேன் பண்ணுறாங்க. ட்விட்டரும் ட்ரம்ப்பை பேன் பண்ணுது. சரி, ட்விட்டர் பேன் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. ஸோ மச் ஸோ தட் அவர் கொஞ்சம் நாளைக்கு பிறகு ட்ரூத் சோஷியல் அப்படின்னு ஒரு தனி பிளாட்ஃபார்மே அவர் உருவாக்குறாரு.
அவர் உருவாக்கி நான் இனிமேல் வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் நான் எழுத போடுறதில்ல, நான் வந்து ட்ரூத் சோஷியலில் மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணுறாரு. அதற்கு பிறகு தான் ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டியிருக்கும்பொழுது தான் இலான் மஸ்க் வந்து ட்விட்டரை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுவும் விளையாட்டாக ட்விட்டர்லேயே வந்து என்ன சொல்கிறீங்க, ட்விட்டரை வாங்கிடலாமா, ட்விட்டர் வந்து எல்லாருக்கும் இடம் கொடுக்கணும். அப்போ இந்த என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, ட்விட்டர் ஃபேஸ்புக் போன்ற தளங்கள் எல்லாம் இந்த ஃபால்ஸ் ப்ராப்பகேண்டாவை நிறுத்தணும், பொய் செய்திகள் பரவுவதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க நிறைய அட்டன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மேலே டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் பைடன் போன்றவர்களும் நிறைய ப்ரெஷர் கொண்டு வராங்க. அப்போ அப்பொழுதே ஆளும் தரப்பு அது. அதற்கேற்ப இவங்க வந்து நிறையா கட்டுப்பாடுகளை கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரிப்பப்ளிகன் கட்சி வந்து அதெல்லாம் இல்லை, சுதந்திரமாக இருக்கணும், பொய் சொல்வதற்கும் சுதந்திரம், ஃபேக் நியூஸுக்கும் சுதந்திரம் அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மோதலை தொடர்ந்து தான் வந்து இலான் மஸ்க்கு ஒரு பெரிய தொகையை அறிவித்து நான் வந்து ட்விட்டரை வாங்க போகிறேங்கிறாரு. அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை வருது, அதுலேருந்து பின்வாங்குறாரு. ட்விட்டர்காரங்க கேஸ்க்கு போகிறாங்க. ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ண பணம் எக்கச்சக்கமானது, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், 30 to 40 பில்லியன் டாலர் ரேஞ்சில். கடைசியாக அந்த டீல் நடக்குது, அவர் வாங்கிடுறாரு. வாங்கின உடனே லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் ஆளுங்களை வேலையை விட்டு தூக்குறது, இந்த ரொம்ப சின்ன டீமாக்குறது, ட்ரம்ப்புக்கு ஆதரவான ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறது. கம்ப்ளீட்டாக ட்விட்டருங்கிறதே வந்து ட்ரம்ப் ஆதரவு தளமாக மாறுது. நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், நாட் டென்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ், ப்ராபப்ளி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இலான் மஸ்க் ட்ரம்ப்போடைய தேர்தல் நிதியாக கொடுக்குறாரு. நேரடியாக மறைமுகமாக சின்ன 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 ரிப்பப்ளிகன் தேர்தல்லையும், ஸ்கூல் போர்டு தேர்தல், எங்கெல்லாம் பணம் கொடுக்க முடியுமோ பணத்தை அள்ளி வீசுறார். ஏன்னா அவர் வந்து பல 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 பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸுக்கு அவர் வந்து அதிபதி. அதனால் பணத்தை அள்ளி வீசுறதுக்கு அவர் கவலைப்படவே இல்லை. ஆனால் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ட்ரம்ப் வந்து அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு. ஜெயிச்சு வந்த உடனே இலான் மஸ்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒயிட் ஹவுஸில் அவங்க ஆடாத ஆட்டம் இல்லை. இவர் ஒரு குழந்தைய என்னதான் இருந்தாலும் அது ஒரு பிரசிடெண்ட்டோடைய இடம் அப்படிங்கும்பொழுது அதற்கான ஒரு குறைந்தபட்ச மரியாதை அதை இலான் மஸ்க் தரவே இல்லை. இலான் மஸ்க்கு ஏகப்பட்ட குழந்தை, ஏகப்பட்ட பேரோட பெற்றுக்கொண்ட ஏகப்பட்ட குழந்தைகள். அதில் ஏதாவது ஒரு குழந்தைய அல்லது 2 குழந்தைய அவர் தூக்கிட்டு நேராக அங்கே போயிடுவார். அந்த குழந்தைய தோல் மேலே வச்சுக்கிட்டு அது வந்து கண்ணாடியை பிடிச்சி இழுக்கும், ஏதாவது சொல்லும். பிற நாட்டு பிரசிடென்ட்ஸ், ஆஃபீஸர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துலலாம் இந்த கூத்து நடந்துகிட்டு இருக்கும். அப்புறம் தான் இந்த டோஜ் அப்படின்னு ஒரு எகெயின் இதில் எதை சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது, அதை விட்டுருவோம். நம்ம கவர்மெண்ட்டை சுருக்கக்கூடிய அல்லது கவர்மெண்ட்டோடைய செலவினங்களை குறைக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அதுலேயும் அவர் ஃபார்மலாக ஒரு பொசிஷன் எடுத்துக்கல. ஏன்னா அமெரிக்காவில் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு அதிகாரப்பூர்வ பொசிஷன் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக எந்த கம்பெனியும் நடத்த முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இவருக்கு வந்து அதிலெல்லாம் விருப்பம் இல்லை. அதிகாரம் இருக்கணும், ஆனால் தன்னுடைய ப்ரைவேட் நிறுவனங்களுடைய கட்டுப்பாடை அவர் விட்டுறக்கூடாது. அதனால் அன்அஃபிஷியல் கெப்பாசிட்டி, எனக்கு பணம் வேண்டாம், இதுக்குன்னு நம்ம ஆட்கள் நியமிப்போம், ஆனால் நான் சொல்கிறபடி அவங்க நடப்பாங்கன்ட்டு. இதுதான் வந்து நம்ம பார்த்தது. ஸோ மச் ஸோ தட் அமெரிக்காலேயே பயங்கர கேலியாக இலான் மஸ்க் தான் பிரசிடெண்ட், ட்ரம்ப் வந்து அவருக்கு சப்சர்வியன்ட், அவர் வந்து ஒரு பட்லர் மாதிரி காமிச்சு அவர் வந்து சார் நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குற மாதிரியெல்லாம் அவங்க கேலி கூத்தா அவங்க கார்ட்டூன்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து அது அந்த அந்த இடத்துல வந்து ஒரு விளக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் அப்படிங்கிறது தான் அவருக்கு. இலான் மஸ்க்கும் பயங்கர ஈகாட்டிஸ்டிக் பர்சன், நான் செய்கிறது தான் சரி அப்படிங்கிறது. அப்போ இது வந்து இது எழுதப்பட்டாயிற்று, இவங்க பிச்சுப்பாங்க அப்படிங்கிறது. அது ரொம்ப விரைவிலேயே வந்துச்சு. அதுக்கும் நிறையா டீட்டெயில்ஸ் எதனால் அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்லாம் இருந்தது. பட் அப்படி பிச்சுக்கிட்டு போனதுக்கு பிறகு இலான் மஸ்க் கொஞ்சம் ரொம்ப ஓவராகவே போயிட்டார். ட்ரம்ப்பை வந்து மிக கடுமையான சில குற்றச்சாட்டுகள் அவர் மேலே சொன்னார். ஜெஃப்ரி எப்ஸ்டீன்னு இன்னொரு கதைக்குள்ளே போயிடும். அது ஒருத்தர் வந்து ஒரு சில பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி ஜெயிலுக்கு போய் அங்கே தற்கொலை செய்து கொண்டவர். அப்போ அந்த நாட்டில் வந்து ஒரு சதி வலை திட்ட டிஸ்கஷன் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும்.
அதில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபைலில் வந்து அவருடைய ஒரு தனி ஐலண்ட் ஒன்று வச்சுருந்தார். அதில் ரொம்ப பெரிய பிரபலங்கள்லாம் அங்கே போய் அந்த வயது குறைந்த ஒரு சிறார்களோடு பெண்களோடு அவங்க வந்து உல்லாசமாக இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் இருக்குது, யார் யாரெல்லாம் பண்ணாங்கன்னு. அந்த லிஸ்ட்டு வெளியில் வந்தால் டெக்னிக்கலி அவங்க அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும். அந்த லிஸ்ட் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் போக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. இவர் எலான் மஸ்க் வந்து ரொம்ப பிளண்ட்டாக அந்த ஃபைலில் ட்ரம்ப்பும் இருக்கார் அப்படின்லாம் எழுதினார். சரி, நீங்கள் அவ்வளோ சர்வசாதாரணமாக ஒருத்தர் மேலே ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் குற்றச்சாட்டெல்லாம் வைக்கக்கூடாது. பட் இந்த குற்றச்சாட்டை பொறுத்தவரை கேஸ் பை கேஸ் பேசிஸில் அது பூரா அதை வித்ட்ரா பண்ணார். அப்புறமா மன்னிப்பு கேட்டார். இவர் வந்து ட்ரம்ப் வந்து மஸ்கை வந்து ஒழிச்சிருவேன் ரேஞ்சுக்கு இவர் வந்து இவரும் பதிலுக்கு பேசினார். மஸ்கே வந்து ஆக்சுவலாக சவுத் ஆஃப்ரிக்கன். இங்கே ஒரு ஒரு நல்ல, அதாவது பிறந்தது சவுத் ஆஃப்ரிக்காவில், அதற்கு பிறகு அவர் குடியேறாரு அமெரிக்காவுக்கு. அங்கே அவர் வந்து படிக்கிறாரு, வேலை கம்பெனிகளை உருவாக்குறாரு. இன்னைக்கு எக்கச்சக்கமான உயரத்தில் இருக்கார். அப்போ அவருடைய நிறுவனங்களுக்கெல்லாம் அரசுடைய பணம் பெருமளவுக்கு போகுது. அவருடைய ஸ்பேஸ்எக்ஸ்ங்கிற நிறுவனத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு பணம் கவர்மெண்ட்டோட நாசாட்டேருந்து வருது. இது ராக்கெட்ஸ் அனுப்புறது, சேட்டலைட்ஸ் அனுப்புறதுன்னு அதுக்கு வந்து நாசாட்டேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்துகிட்டு இருக்கு. அதை தவிர ப்ரைவேட் சேட்டலைட்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு ராக்கெட் அனுப்பக்கூடிய, சேட்டலைட்ஸ் அனுப்பக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கம்பெனி அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் தான். தெர் இஸ் நோ டவுட். ஆனாலும் நீங்கள் வந்து அரசை இன்டெரக்டாக நம்பியிருக்கீங்க. அது ஒன்று. அடுத்தது டெஸ்லா கார் நிறுவனம். இந்த கார் எல்லாத்தையும் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஸ்டேட் சப்சிடிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தோடைய குடுமையும் ட்ரம்ப் கையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேவையில்லாத இது. பட் அவருக்கு வந்து எனக்கு என்ன ஆயிரப்போகுது, வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போதைக்கு எலான் மஸ்க் கொஞ்சம் பம்மித்தான் ஆகணும். அதனால் அவர் அடுத்த சால்வோ என்ன பண்ணியிருக்காருன்னா, தனியாக நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிறது 2 பார்ட்டி இப்போதைக்கு அமெரிக்காவில், டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிப்பப்ளிகன் பார்ட்டி. ரிப்பப்ளிகன் பார்ட்டியை ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. அவர் சொல்கிறது தான் நடக்கும்னு. இது எந்த காலத்திலையும் இல்லாத ஒரு விஷயம். இன்றைக்கு ஒரு கடுமையாக அதை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர் கொண்டு வந்தது எப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய புத்தகமாக எழுதப்பட வேண்டிய ஒன்று. அதில் இருக்க முடியாது மஸ்க். அதோடைய பாலிசிஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மஸ்க்கு ட்ரம்ப்பை பிடிக்கல, ட்ரம்ப்புக்கு மஸ்கை பிடிக்கல. இவ்வளவு நாள் வந்து டெமோக்ராட்ஸை திட்டி 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 தான் வந்து அவர் ட்ரம்ப்பை ஏற்றி விட்டார். இப்போ திருப்பி அங்கே போக முடியாது. இப்போ நம்ம ஊராக இருந்தால் தொடச்சிட்டு போயிருப்பாங்க. இப்போ நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம வந்து ட்ரம்ப்பை கவுப்போம் அப்படிலாம் கவுக்கெல்லாம் முடியாது. அவர் 4 வருஷம் இருந்துட்டு தான் வெளில போவார். வெரி 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 டிஃபிகல்ட் ஃபார் இம்பீச்மெண்ட். அவர் 2 தடவை போன முறை ஆட்சியில் இருந்த பொழுது 2 முறை இம்பீச் பண்ண பார்த்து நடக்கலை. பில் கிளின்டனை இம்பீச் பண்ண பார்த்து நடக்கலை. இம்பீச்மெண்ட்லாம் அவ்வளோ எளிதில் நடக்காது அமெரிக்காவில். இதுதான் வந்து ஃப்ரேம் ஒர்க். அப்போ எலான் மஸ்க் கிட்ட பணம் இருக்குது. ரிப்பப்ளிகன்ஸை பிடிக்கல ட்ரம்ப்னால. ஆக்சுவலாக ரிப்பப்ளிகன்ஸ் பலரும் எலான் மஸ்க்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் வெளியில் பேச முடியாது. பேசினா ட்ரம்ப் உங்களை மிகப்பெரிய தொல்லைக்கு ஆளாக்கிடுவார். டெமோக்ராட்ஸுக்கு மஸ்கை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ட்ரம்ப் ஏற்றி விட்டதில் அவர் ரொம்ப முக்கியமானவர்னு. மஸ்க்குக்கும் டெமோக்ராட்ஸை பிடிக்காது. சரிடா ஆரம்பிப்போண்டா 3வது கட்சியை அப்படின்னு அங்கே வந்து சேர்றார். இதுதான் வந்து ஃப்ளோ. அதுலேயும் அவர் வந்து ட்விட்டரில் ஒரு போல் போட்டு மக்களை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதில் 65% ஆமாம் கட்சி 3வது கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி 35% இல்லை வேண்டான்னு சொன்னதாகவும் அது ரிசல்ட்டையும் அவர் பப்ளிஷ் பண்ணிவிட்டு சரி கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பூர்வாங்க வேலைகளில் இறங்கியிருக்காங்க. இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஆனால் சில கழகத்தின் மூலமாக நன்மை விளையும்னு சொல்கிற மாதிரி அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டுக்கு 3வது கட்சி அவசியம், 4வது கட்சியும் அவசியம். மேபி திஸ் அ குட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் அவர் ஆரம்பித்த காரணங்கள் உங்களுக்கு எப்படி படுது? நியாயமான காரணங்களாக தென்படுதா? ஒரு கட்சி முன் வைக்கணும் அப்படின்றது, அவர் சார்பாக ஒரு கட்சி இருக்கணும். சரி, அவர் வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவர் வந்து பெரிய அளவுக்கு, இப்போ ட்ரம்ப்போடைய பர்சனல் சண்டையை விட்டுருங்க,
ட்ரம்ப் வந்து நிறையா வாக்கு கொடுத்துருந்தார். புதிதாக எந்த போரிலும் ஈடுபட மாட்டேன், நம்முடைய டிஃபிசிட் பாரோயிங், நான் வந்து கடன் வாங்குறத அதிகப்படுத்தி நம்முடைய நிதி பற்றாக்குறையை அதிகரிக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து அந்த க்ரௌடுக்காகன்னு அவர் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ ஃபிஸ்கல் கன்சர்வேட்டிசம். அப்புறம் தேவையில்லாத போர்கள், எங்கே பார்த்தாலும் ஆர்மியை கொண்டு போயிட்டு அடிச்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க சாவுறாங்க, நமக்கு சம்மந்தமே இல்லாத சண்டை, அதில் எக்கச்சக்கமாக பணம் செலவு பண்ண வேண்டியிருக்குன்ட்டு இப்படி சொன்ன அவரே வேறு சில ப்ராமிஸும் கொடுத்துருந்தார். மக்கள் வந்து வருமானம் டிப்ஸ்னு இருக்குது, பர்டிகுலர்லி ஹோட்டல்ஸ் போன்ற இடம் அல்லது டாக்ஸி ஓட்டுறப்ப அப்போல்லாம் வந்து உங்களுக்கு டிப் கொடுக்கப்படும். அந்த டிப்பை வந்து டேக்ஸ் பண்ண மாட்டேன், இது ரொம்ப அநியாயம் அப்படின்லாம் சொல்லி அவர் வந்து நிறையா டாக்ஸ் பிரேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு பக்கம் டாக்ஸ் பிரேக் கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் உங்களுடைய நிதி பற்றாக்குறையை அதிகரிக்க மாட்டேங்கிறீங்க, கடன் வாங்க மாட்டேன் அடிஷ்னலாங்கிறீங்க. அது ரெண்டும் ஒன்றா ஒத்து போகலை. அப்போ நெட் ரிசல்ட் என்னாச்சு, அவர் வந்து தன்னுடைய எல்லா சட்டங்களையும் தான் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு சட்டமாக்கி பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு அதை சொல்லி அதை வந்து திணிக்க ஆரம்பித்தார். ரிப்பப்ளிகன்ஸ் வந்து இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குது. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், செனட், லோவர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ்னு வச்சுக்கோங்க. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் நேரோ மெஜாரிட்டி, ஒரு 4 சீட்டு மெஜாரிட்டி இருக்குது. இங்கே ஒரு 2-3 சீட்டு மெஜாரிட்டி இருக்குது. ப்ளஸ் ஒரு டை வந்ததுன்னா ஓட்டு போடுறதுக்கு வைஸ் பிரசிடென்ட் ஓட்டு போட்டுருவார். ஸோ இதை வந்து திணிச்சு இதுக்கு எதிர்ப்பு இருந்தது, டிஃபிசிட் அதிகப்படுத்துறீங்க அப்படின்ட்டு. ஆனால் அதை ஃபோர்ஸ் பண்ணி அதை வந்து இப்போ சட்டமாக்கிட்டார், அவரும் கையெழுத்து போட்டாச்சு. இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக் பில் அப்படின்னு இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இலான் மஸ்க் வந்து சப்சீன், இது ஆபாசம், இவ்வளவு தூரம் மேற்கொண்டு கடன் வாங்குறீங்க, இதை எதிர்த்து தானே நம்மலாம் வந்து இவ்வளவு பெருசாக பேசினோம், இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நிறையா பேருக்கு அதில் எதிர்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி சொல்லக்கூடிய இதே இலான் மஸ்கே உடனே வந்து ரிப்பப்ளிகன்ஸோடைய கிட்டத்தட்ட மற்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறார். உதாரணத்துக்கு வந்து அவங்கள்ட்ட துப்பாக்கி வச்சுக்கிறது, ஆயுதங்கள் வச்சுக்கிறது, அவங்க ஊரில் இது ஒரு பெரிய இஷ்யூ. துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கான அமெண்ட்மெண்ட், யூ கேன் ஹோல்டு ஃபயர் ஆர்ம்ஸ் அப்படின்னு, அதை நான் வந்து கட்டி காப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த கடன் வாங்கிறது மட்டும்தான் பிரச்சனையா? மீதியெல்லாம் நீ ரிப்பப்ளிகனோடைய, இது வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டியோடைய கோர் ஐடியா. டெமோக்ராட்டிக் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபயர் ஆர்ம்ஸை ஸ்டாப் பண்ணணும், ஏன்னா அதனால் எக்கச்சக்க பேர் கொல்லப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அபார்ஷனில் உங்களுடைய கோல் ஐடியா என்ன, அது வந்து அங்கே ஒரு பேர்னிங் தீம். சேம் செக்ஸ் மேரேஜ், கே மேரேஜ், அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இப்படி இன்னும் பல விஷயங்கள் வரப்போகுது. இதுக்கு எதுக்கும் அமெரிக்கன் பார்ட்டியோடைய திட்டம், செயல் திட்டம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நிறைய கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ் இருக்குது. என்வாயர்மெண்ட் பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இவர் எலக்ட்ரிக் கார் கம்பெனி வச்சுருக்கிறவர், இவர் எலக்ட்ரிக் கார் நல்லது அப்படிம்பாரு. ரிப்பப்ளிகன்ஸுக்கு வந்து அது ஒரு அவ்வளோ முக்கியம் இல்லை, ஏன்னா அது டெமோக்ராட்ஸ் புஷ் பண்ண ஒரு ஐடியா. ஸோ இவர் சார்ட் ஆஃப் ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருக்காரு. என்ன திட்டம் அடிப்படை பாயிண்டில் அமெரிக்கன் பார்ட்டி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோப்லெஸ். இப்போ நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம், ரிப்பப்ளிகன் பார்ட்டி வந்து ரைட் ஆஃப் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம் பொதுவாக பொருளாதார விஷயங்களில். டெமோக்ராட்டிக் பார்ட்டி லெஃப்ட் ஆஃப் சென்டர். இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து வரியை அதிகரிக்கும், ஏழைகளை நோக்கிய செலவினங்களையும் அதிகரிக்கும். ரிப்பப்ளிகன் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் வரியை குறைப்பாங்க, செலவுகளை குறைப்பாங்க, எல்லாம் அவங்கவுங்க தங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு வச்சுருக்கிறவங்க. இப்போவே இந்த பில்லையே மெடிக்கேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. வயதானவர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ், அதோடைய ப்ரீமியம் வந்து அரசே கட்டிடும் அப்படின்னு வச்சுங்க. அதோடைய ஒரு வெர்ஷன் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் அதை ரோல் அவுட் பண்ணியிருக்கோம். ரைட், ஆயுஷ்மான் பாரத் இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து என்ன மாதிரி பணம் செலவாகுதோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணுறேன், குறைக்கிறேன் அப்படின்லாம்.
அப்போ அது வந்து கம்ப்ளீட்லி எகெயின்ஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. சரி, அதில் உங்களுடைய வியூ என்ன அப்படின்னு இன்றைக்கி யாராவது ஒருத்தர் உட்காந்து மஸ்கை எழுத்த மாதிரி உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு 20 பாயிண்ட் எடுத்து கேட்கணும். என்வாயர்மெண்ட் பற்றின கருத்து என்ன உங்களுக்கு, பெட்ரோல் ஆயில் எரிக்கிறதெல்லாம் வந்து குளோபல் வார்மிங்குள்ளே வருது அப்படின்னு. அவருடைய கம்பெனியெல்லாம் வந்து அதை நோக்கி தான் தங்களுடைய சொல்யூஷன்ஸை கொடுக்குறாங்க. நாட் ஓன்லி தட், ஒரு சோலார் கம்பெனி வேறு ஒன்று வச்சுருக்காரு. ஸோ அது எல்லாமே வந்து பேட்டரி டெக்னாலஜி, சோலார் டெக்னாலஜி, எலக்ட்ரிக் கார் டெக்னாலஜி, அது எல்லாமே. ஸோ ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு இஷ்யூ தான் வந்து நிற்க போகுது. ஸோ இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எலான் மஸ்க் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அது வந்து அவரே ஒரு பெரிய விஷனோட ஆரம்பிச்சிருக்கிறாருன்றது புரியலன்றது ஒன்று. இல்லை, ரெண்டாவது, அவர் வந்து ஒரு மாதிரி நிலையான முடிவில் இருக்கக்கூடிய ஆளாக இருக்கிறனால அதனுடைய எதிர்காலம் என்னவா இருக்க போகுது, கட்டாயமா அவருக்கு ஒரு நிலைத்தன்மை கிடையாது. ஸோ இப்படி தான் புரிஞ்சுக்கணும். மூணாவது வந்து அவர் அடிப்படையில் அரசியல்வாதி கிடையாது. ஒரு லாங் டேர்ம் அரசியல் விஷன் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. அவர்கிட்ட இருப்பது பிஸ்னஸ் விஷன். அது வேற, அரசியல் விஷன் அப்படிங்கிறது வேற. அது இருக்கிற மாதிரியே தெரியல. நாலாவது பாயிண்ட் இருக்கு, அவர் யாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் தெரியல. எப்போ வேணாலும் யாரோடனாலும் சண்டை போட்டு நீ உடனே கம்பெனி விட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு ஆள் தான். ஃபயர் பீப்புள் லெஃப்ட், ரைட் அண்ட் சென்டர். தனி வாழ்க்கை ஒழுக்கம்ங்கிறது இன்னொரு பெரிய இஷ்யூ. இது எதுவுமே வந்து ஒரு பொது வாழ்க்கையில், அரசியலில் இதெல்லாம் ஒத்து வராது. நீங்கள் சமரசங்கள் பண்ணிக்கொள்ள தயாராக இருக்கணும். திட்டங்களை பொறுத்தவரை, கொள்கையை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒரு லெவல் ஆஃப் ஒழுக்கம் அப்படிங்கிறத நீங்கள் பின்பற்ற வேண்டியிருக்கும். இங்கே ஒரு சின்ன திருட்டு குற்றம்லாம் வந்துருச்சுன்னா ஒழிஞ்சிங்க. பர்டிகுலர்லி இந்த ஃபிடலிட்டி, ஆண் பெண் உறவு, அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு சின்ன விரிசல் பிரச்சனை வந்ததுன்னா அதை ஊதி பெரிதாக்கி உங்களை இவ்வளோ ஓட்டு போயிடும் உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் பார்த்தா இவர் தேர்தலில் நிற்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பின்னிருந்து இயக்கக்கூடிய ஒருவராக தான் அவர் இருக்க விரும்புகிறாரு. பட் அதுவே வந்து மக்களுக்கு ரொம்ப கடுப்பாகும். என்னடா நீ மாட்டுக்கு வந்து நீ தேர்தல் நிற்க மாட்ட, உன் கருத்து என்னங்கிறது வந்து இப்படி மாறிட்டு இருக்கும். ஆனால் இவன் இப்படி நடத்தணும், அவன் இப்படி இருக்கணும், இவன் இப்படி இருக்கணும்னு பேசிகிட்டு இருக்க, உன்னை நான் எதுக்கு நம்பணும் அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூ வரும். இப்போதைக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்னா, அவர்கிட்ட பணம் இருக்குது, ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இது இன்னொரு ஐடியாவை வேறு சில பேர் கொடுக்கும். சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இல்லாத சில விஷயங்கள், இருக்கக்கூடிய சில விஷயங்கள், ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் இல்லாத இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்து புதுதாக ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்து நாங்கள் இப்படி தான் இருக்க போகிறோம். இந்த ரெண்டு கட்சியும் பிடிக்காதவங்க இங்கே வாங்க. ஏன் இது நாள் வரைக்கும் நடக்கலை அப்படின்னா, அப்படியெல்லாம் போனால் ஒன்றும் உருப்படாது, நம்மளால் ஒரு சின்னதாக நீடில் கொஞ்சம் கூட நகர்த்த முடியாது அப்படிங்கிறதுனால தான் யாருமே அந்த மாதிரியான திட்டங்களில் இறங்கலை. இப்போ அது இறங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இவர் ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா, இந்த அமெரிக்கன் பார்ட்டி உருப்படுதோ இல்லையோ, வேறு சில பேர் வந்து அந்த மாதிரியான ஒரு முயற்சியில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரல் காலேஜ் முறை, அந்த முறை வந்து இருக்கட்சி இதுக்கு தான் வந்து ரொம்ப இந்த எலக்ட்ரல் காலேஜ் முறையை பற்றி நம்ம எடுத்தெடுப்பில் கவலைப்பட வேண்டாம். அது பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் தான். ஒரு தேர்தல் முறைக்குள்ளே ஒரு புது கட்சி வருதுன்னா நீங்கள் எதுக்காக உடனடியாக பிரசிடென்ட் எலெக்ஷன் தான் உங்களுக்கு உடனே வேணுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று வருது. நீ முதல்ல நான் இப்போ ஒரு 100 சொச்சம் சிட்டி இருக்குது, அதோடைய மேயரல் எலெக்ஷனில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. வார்டு கவுன்சிலர் எலெக்ஷனில் மாற்றத்தை கொண்டு வாங்க. இங்கேயும் இந்தியாவிலையும் அந்த ஒரு பெரிய ஒரு தப்பு இருக்குது. எடுத்தெடுப்பில் இப்போ விஜய் நீ கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா நேராக நான் அடுத்த சீஃப் மினிஸ்டர். வேற இங்கே லோ ஹேங்கிங் ஃப்ரூட் இருக்குது. உள்ளாட்சியில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரலாம் முயற்சி பண்ணால். அங்கிருந்து ஆரம்பித்து நம்ம படிப்படியாக போகலாம். அமெரிக்காவில் அது ரொம்ப சாத்தியம். எவ்ரி இயர் எலெக்ஷன் இருக்குங்க, ஒரு குறிப்பிட்ட தேதியில். இப்போ இந்த வருஷத்தில் நவம்பர் மாதம், எவ்ரி நவம்பர் அவங்களுக்கு எலெக்ஷன். த ஃபஸ்ட்டு டியூஸ்டே ஆஃப்டர் த ஃபஸ்ட் மண்டே ஆஃப் நவம்பர் எலெக்ஷன் வந்துடும். ஓகே, அந்த நாள் கண்ணை மூடிட்டு அன்றைக்கி என்ன எலெக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து வேலையில் இறங்கலாம். அட்டர்னி ஜெனரல் எலெக்ஷன் இருக்கும், என்னென்னவோ போஸ்ட்டுக்கெல்லாம் எலெக்ஷன். நீங்கள் புது சட்டங்களை புகுத்துறதுக்கு நீங்கள் ரெஃபரண்டம் கொண்டு வரலாம். ரீகால் எலெக்ஷன்ஸ் பாசிபிள். இப்போ ஆட்சியில் இருக்கிறவர் வந்து தேராதவர், அவரை தூக்கி விட்டுட்டு வேற ஆளை நிறுத்துங்க அப்படின்னு எலெக்ஷன் கொண்டு வரலாம். நீங்கள் என்னென்னவோ கேம்பெயின் பண்ணலாம். ஸ்கூல் போர்டு எலெக்ஷன் உண்டு.
எலெக்ஷன்னா ஒரு 10,000 எலெக்ஷன் அங்கே நடந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். அதில் இறங்கி நீ மாற்றத்தை ஏற்படுத்தி கோலிஸ் ஆகி அது ஒன்றா வந்து நீங்கள் அப்புறமா எலக்ட்ரல் காலேஜை மாற்றுறோமா இல்லையா, அதுவே உங்களோட அட்வான்டேஜாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு தேர்ட் பார்ட்டியாக ஆயிட்டீங்கன்னு வச்சுங்க. அங்கே இருக்கிற கன்வென்ஷன் என்னென்னா, ஒரு ஸ்டேட்டில் டிரெக்ட் ஓட்ஸ், பிரசிடென்ஷியல் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிரெக்ட் ஓட்ஸ், அதில் யாருக்கு அதிகமோ என்டையர் எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு அவங்களுக்கு. அப்போ 3-வே ஸ்பிளிட் ஆகி 33, 34% உங்களுக்கு கிடைக்குதுன்னா, வித் 34% 100% எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு உங்களுக்கு அந்த ஸ்டேட்லேருந்து கிடைக்கும். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 25 மேயர் தூக்குறேன், 4 கவர்னர் எங்களுக்கு. அப்போ அந்த ஸ்டேட்டில் நீங்கள் நிறைய காரியங்கள் பண்ணலாம். அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை பிடிங்க. சின்ன சின்ன ஸ்டேட்லாம் இருக்குது, நெவாடா, வியோமிங், இப்படி ஏகப்பட்ட ஐடாஹோ, இப்படிலாம் குட்டி 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 ஸ்டேட்டெல்லாம் இருக்குது. அங்கே போய் பணத்தை இறக்கி ரிப்பப்ளிகனும் வேண்டாம் டெமோக்ராட்டும் வேண்டாம் வாடா பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு காமிங்க. இப்போ டெல்லியில் தானே கெஜ்ரிவாலால் ஜெயிக்க முடிஞ்சுது. ஒரு பெரிய ஸ்டேட்டில் ஜெயிக்கிறதுங்கிறது கஷ்டம். அப்போ அவங்களே பஞ்சாபில் ஜெயித்தாங்க, பட் அதுவுமே ஒரு சின்ன ஸ்டேட் தான். ஒரு தமிழ்நாடு மாதிரியோ மகாராஷ்டிரா மாதிரியான ஒரு பெரிய ஸ்டேட்டில் எலெக்ஷனை ஜெயிக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ எடுத்தடுப்பில் நான் பிரசிடென்ஷியல் தேர்தல் தான் அப்படின்னு பார்க்கவே வேண்டாம். அவங்க அடிப்படையிலேருந்து ஆரம்பித்து போகலாம். பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. நம்ம இந்தியாவில் தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகளோட ஒரு இணக்கம் காமிச்சிற போக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். அங்கே ஒரு தொழிலதிபர் அரசை எதிர்க்கிறாரு. குறிப்பாக ட்ரம்ப்பை, அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் நிறைய மோதல் போக்கு இருந்ததுலாம் தெரியும். அப்படி ஒருத்தர், ஒரு தொழிலதிபர் ஒரு அதிபரை எதிர்த்து 3வது ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அமெரிக்கா ஒரு ஜனநாயகம் மிக்க நாடா? ஜனநாயகம் மிக்க நாடா இல்லையாங்கிறத விட அங்கே வந்து நிதி மட்டும் இல்லை, நீதியும் சிறப்பாக செயல்படுது. அதுதான் உங்களுடைய பவரே. நீங்கள் உங்கள்கிட்ட பணமும் இருக்குது, பட் மஸ்கிட்ட பணம் இருக்குது. ஒரு அரசனால் அவர் மீது பொய் வழக்கு போட முடியாது. அங்கே 2 நடக்கும். ஒன்று வந்து உங்கள் மேலே பொய் வழக்கு போட்டுடலாம், அதோட தொலைஞ்சாங்க அந்த அரசு. முதல்ல நீங்கள் அந்த வழக்குலேருந்து வெளில வரலாம், அப்புறம் அந்த அரசை நீங்கள் கவுண்டர் சூ பண்ணலாம், ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டுறலாம் அவங்கள. ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு நியாயமாக அந்த வழக்கு நடக்கும். அங்கே வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். அதுவும் உங்கள்கிட்ட பணமும் இருக்குது. இப்போ பிரச்சனை என்ன, பெரும்பாலான இடங்களில் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா அமெரிக்காலையும் நீதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. உங்களுடைய வழக்கை யார் வாதாட போகிறா? அவங்களுக்கு ஃபீஸ் எங்கேன்னு தர போகிறீங்க? இப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னா அரசாங்கத்தினால உங்கள் கிட்டக்கவே வர முடியாது, நீங்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில். பட் நீங்கள் பெரும் தவறு பண்ணி, இப்போ நம்ம வந்து ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பேரை சும்மா சொன்னோம் இல்லையா, அவரே எக்கச்சக்கமாக பணம் வச்சுருந்தவர். பட் எவிடன்ஸ், அதுவும் எந்த மாதிரி கிரிமினல் எவிடன்ஸ், அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல இளம் பெண்கள், அவங்க வந்து அண்டரேஜாக இருந்தப்போ அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோப்பே கிடையாது. அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு போக முடியாது. ஸோ அது போன்ற கிரிமினாலிட்டிக்குள்ளே நீங்கள் இல்லைன்னா ஒரு அரசாங்கம் உங்கள் மேலே பொய் வழக்கெல்லாம் போட்டு ஏமாற்றி உன்னை வந்து ஒரு மூலையில் கொண்டு போய் வச்சுருவேன், உன்னை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை உன்னை நோக்கி விடுவேன் அப்படின்லாம். ஆனால் நீங்கள் க்ளீன் புக்ஸ் வச்சுருக்கணும். அப்புறம் எதுக்கெடுத்தாலும் வந்து அதை கிரிமினலைஸ் பண்ண முடியாது. சிவில் வழக்கு நீங்கள் வந்து பணம் நீங்கள் டேக்ஸ் குறைச்சி கட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இஃப் தேர் இஸ் அ கேப், நான் அதை பே பண்ணிட்டு போகிறேன். அதாவது கொல்யூஷன்னு காமிக்கணும், ஏமாத்துறதுக்கு ஃப்ராடு பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு. அப்போ ட்ரம்ப் மேலேயே 1000 வழக்கு போட்டிருக்காங்க. பட் அந்த வழக்கில் வந்து ட்ரம்ப்பை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அதுக்கு ஒரு சில ரெக்குவயர்மெண்ட் தேவைப்பட்டது. அவர் வந்து டேக்ஸ் அவாய்ட் பண்ணாருங்கிறது இல்லை. நியூயார்க்கில் ஒரு வழக்கு நடந்து அவருக்கு கில்ட்டின்னு சொல்லி அந்த வழக்கை வந்து மேற்கொண்டு போக முடியாமல் அதுக்குள்ளே அவர் பிரசிடென்ட் ஆகிட்டாருங்கிறதுனால அது ஒரு அபேயன்ஸ், அது ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க டெம்பரரியாக. ரைட். அப்போ அங்கே என்ன நடந்ததுன்னா வந்து இவர் வேறு சில பொய்கள் சொன்னார். அது ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக கட்டமைக்க வேண்டிய ஒரு கேஸாக இருந்தது. ஸோ அப்படிலாம் பண்ணவே முடியாது. அந்த விதத்தில் வந்து அங்கே உங்களுக்கு ஓரளவுக்கு பணம் இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து நல்ல வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி எந்த பிரச்சனையிலேருந்தும் வெளில வர முடியும். இது வரைக்கும் அங்கே இரு கட்சி தான் இருந்ததா, இல்லை வேற சின்ன சின்ன கட்சிகள் இருந்து வெளியில் தெரிகிறப்போ இந்த குடியரசுக் கட்சியும் அப்புறம் ஜனநாயக கட்சி இது 2 தான் வெளில தெரிய வந்ததா? கட்சிகள் முறை என்ன இருந்ததா? இதுக்கு முன்னாடி கட்சிகள் நிறையாவே இருந்திருக்கு. இந்த கட்சிகளுக்குமே ஒரு ரொம்ப பெரிய பாரம்பரியம், அவங்களுடைய
நாடு பிரிட்டன்டேருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த கட்சிகள் அப்பேயெல்லாம் உருவானது அப்படின்லாம் இல்லை. இவையும் மாற்றம் அடைந்து தான் வந்திருக்கு. அதனால் கட்சிகள் அங்கேயும் உருமாறி வந்திருக்கு. ஆனால் கடந்த 100 ஆண்டுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 கட்சிகள் ஸ்டெபிளைஸ் ஆகுது. அங்கேயும் இண்டிபெண்ட்டாக இருந்துமே நீங்கள் தேர்தலில் ஜெயிக்கலாம். பட் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த 2 கட்சியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப வலுவாக கால் ஊன்றி பயங்கரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட்டப் பண்ணி கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தேர்தல் சட்டங்கள்லேயே பல இடங்களில் அவங்க மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஊர் மாதிரி உங்களுக்கு ஒரு அவ்வளவு ஈஸியாக நம்ம சில கட்டுப்பாடுகளெல்லாம் விதிக்க முடியாது. அங்கே நீங்கள் எவ்வளவு பேர் கையெழுத்து போட்டால் நீங்கள் ஒரு பிரசிடென்ட் தேர்தலில் நிற்க முடியும் அப்படின்லாம் இருக்குது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா ரிப்பப்ளிக்கன் டெமோக்ராட்ஸை தவிர பேலட்லேயே வர்றதுக்கே பிரசிடென்ட் தேர்தல் தான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஆட்கள் நின்றுருக்காங்க. அதுக்குன்னு எக்கச்சக்கமாக பணம் செலவு பண்ணி ராஸ் பெராட்னு ஒருத்தருடைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரால்ஃப் நாடர்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் வெவ்வேறு காலகட்டத்தில் 3rd கேண்டிடேட்டாக வந்திருக்காங்க. பட் 3rd கேண்டிடேட்டாக வந்தால் தேர்தலில் 3% 5%க்கு மேலே அவங்களுக்கெல்லாம் பெருசாக வராது. அதுவும் பிரசிடென்ட் தேர்தலில் தான் யூஸ்வலி அப்படி நிற்கிறவங்க நிற்பாங்க. அவங்களே ஒரு பெரும் பணக்காரராக இருப்பாங்க. அதனால் அவங்களால ஒரு கேம்பெயின் பண்ணி அவங்க பேலட்டுக்குள்ளே வர முடியும். பட் முயற்சி பண்ணாங்கன்னா மேயோரல் எலெக்ஷனில் இண்டிபெண்ட் கேண்டிடேட் ஜெயிக்க முடியும், சின்ன ஏரியா, ரைட்? அல்லது நாளைக்கு ஒரு 3rd பார்ட்டி வித் அ லாங் விஷன். இப்போ இதில் என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் தன்னை முன்னிறுத்திய வராரு, தன்னுடைய கொள்கையை முன்னிறுத்தி. கட்சியாக அங்கே கம்யூனிச கட்சி ஒன்று இருந்தது, ஆனால் அது தடை செய்யப்பட்டது. ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கம்யூனிசத்தை லிட்ரலி வேட்டையாடினாங்க அமெரிக்காவில். செகண்ட் வேர்ல்டு வார், கோல்டு வார், உங்களுக்கு அதோடைய கண்டினியூட்டி உங்களுக்கு தெரியும். அப்போ ஹாலிவுட் போன்ற சினிமா தயாரிப்பு பகுதிகள் எல்லாமே இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாமே ரொம்ப லெஃப்ட் லீனிங்காக போக ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மெக்கார்த்தின்னு ஒருத்தர் ஒரு செனட்டர், அவர் அக்ரெசிவாக கம்யூனிசத்துக்கு எதிராக பல சட்டங்களை கொண்டு அவங்களெலாம் அடக்கி ஒடுக்கி நிறுத்தி ரொம்ப 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 தொல்லை கொடுத்தாங்க, ரைட்? இப்போ அதுலேருந்து நகர்ந்து வந்துட்டாங்க. பட் இன்றைக்குமே நான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்லாம் அமெரிக்காவில் அவ்வளோ எளிதில் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களை திட்டணுன்னா உங்களை கம்யூனிஸ்ட்னு திட்டலாம், ரைட்? அதுதான் சிச்சுவேஷன். அப்போ இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டி உருவாக்குறீங்கன்னா இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதெல்லாம் ரைட்டு. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டா தேர்தலில் நின்று முடியுமானா அங்கேயும் வேறு சில ப்ராசஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு ப்ரைமரி இருக்கணும், இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கணும், அப்போ தான் பேலட்லேயே வர முடியும், எக்ஸப்ட் சில இடங்கள். ஸோ கட்சியை ஆரம்பிக்கிறது, கட்சியை சஸ்டெயின் பண்ணுறது, தேர்தலில் நிற்கிறது எல்லாமே கஷ்டம். ப்ராசஸ் ரொம்ப டைட்டாக இருக்குங்க. ஆனால் எலான் மஸ்க் இருக்கிற பணம், இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு $5 பில்லியன் நான் சொல்கிறது மில்லியன் இல்லை, $5 பில்லியன் வைக்கிறாருன்னு வச்சுங்க, $1 பில்லியன் போதும். இதுதான்ப்பா ஆரம்ப முதலீடு. கட்சியை வளர்க்குறோம், உருவாக்குறோம், இதில் பிரைமரி மெம்பர் சேர்க்குறோம் அப்படின்னு மெம்பரை சேர்த்துட்டாங்கன்னா கேம் மாறிடும். அப்போ இவ்வளோ மெம்பர்ஸ், ரெஜிஸ்டர்டு மெம்பர்ஸ், இவ்வளோ ஓட்டர்ஸ் ஒரு கான்ஸ்டியூன்சியில் ஒருத்தரோட பேர் பேலட்டில் வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறமா தேர்தலை நீங்கள் நின்று ஜெயிக்கணும், அது 2ஆம் பட்சம். இப்போ மற்ற 2 கட்சிக்கும் ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த எண்ணிக்கை அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு லெஜிட்டிமசியை கொடுத்துருது. இங்கே அது இல்லை 3வது கேண்டிடேட்டுக்கு. அது எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி இவ்வளோ பேர் ரெஜிஸ்டர்டு வாக்காளர்கள் நாங்கள் டெமோக்ராட்ஸ் கிடையாது, நாங்கள் ரிப்பப்ளிக்கன் கிடையாது, நாங்கள் அமெரிக்கன் பார்ட்டி கேண்டிடேட், ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் அப்படின்ட்டா போதும். ஆனால் நீங்கள் கவுண்டியாக போகணும், ஸ்டேட்டாக போகணும். யூ கேன் பிக் அண்ட் சூஸ். நிறையா இடங்களில் மக்களுக்கு உண்மையில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு மஸ்கை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் வேற ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தேடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க.
ஒன்லி ப்ராப்ளம் இஸ் எலான் மஸ்க் ரொம்ப அன்ஸ்டேபிளான ஆள். அவர்கிட்ட பணம் இருக்குது, ப்ரில்லியண்டான ஐடியாஸ் கூட அவர் சிலது இருக்கலாம், ஆனால் இதை சஸ்டெயின் பண்ணுவாரான்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு ட்ரம்ப் நகர்ந்து போகிறாருன்னு வச்சுங்களேன். இப்போ 3 வருஷம் தான் ட்ரம்ப்புக்கு இருக்குது, இன்னும் சில மாதங்கள், அதுக்கப்புறமா இன்னும் 3.5 வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்க. கரெக்டாக 3.5 வருஷம் இருக்குது. 3 வருஷத்தில் ட்ரம்ப் போயிடுவார். ட்ரம்ப் வெளியில் வந்தவுடனே ட்ரம்ப்புக்கு கண்ட்ரோலே கிடையாது ரிப்பப்ளிகன் கட்சி மேலே. செகண்ட் டேர்ம் அவர் ஏதோ நான் இன்னொரு டேர்ம் நிற்க போகிறேன், ஏதோ இங்கே அதில் குறை அப்படிலாம் இல்லை. கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி கிளியர், 2 terms லிமிட்டட். அவர் அதுக்கு மேலே இருக்க முடியாது. ஒன்ஸ் ட்ரம்ப் இஸ் அவுட், அவரை யாரும் சீந்த போகிறது கூட கிடையாது. அவர் மேலே திருப்பி கிரிமினல் கேசஸ் கூட வரலாம். சிட்டிங் பிரசிடென்ட் மேலே தான் கிரிமினல் கேஸ் இருக்க முடியாது. இவர் மேலே திருப்பி கேஸ் வரலாம். இவர் மேலே இன்னும் நிறையா பிரச்சனைகள் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. வரியிலேருந்து ஏமாத்தினது, இந்த மாதிரி வேறு சில கேசஸ்லாம் இருக்குது. அதை வச்சுருவோம் ஒரு பக்கமாக. அவர் தனக்காக ப்ராக்சியாக எனக்கு பதில் என் மனைவி, எனக்கு பதில் என் மகன் எல்லாம் அந்த ஊரில் ஒத்தே வராது. அவ்வளோ ஈஸி கிடையாது. இவங்க யாரும் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒர்க் பண்ணதே கிடையாது. அவங்க யார் மேலேயும் யாருக்கும் மதிப்பு கிடையாது. அப்போ இந்த மாகா அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது, ரிப்பப்ளிகன் பார்ட்டியோடைய சப் குரூப், ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு வச்சுங்க. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அதோடைய முதல் லெட்டர்ஸ் MAGA. இந்த மாகா குரூப் என்ன பண்ணுவோம்னா, இன்னொரு ஆளை பிடிச்சி அவரை முன்னிறுத்துவாங்க. இட் குட் பி த கரண்ட் வைஸ் பிரசிடென்ட், JD வான்ஸாக கூட இருக்கலாம், இல்லை வேறு யாராவது தான் இருக்கலாம். இப்போ JD வான்ஸ் வந்து ஐயா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் கேட்பார். ட்ரம்ப் நகர்ந்து போயிட்டாரு, அடுத்த பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் பிரைமரியில் வந்து JD வான்ஸுக்கு எல்லாம் ஓவர்வெல்மிங்காக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய டிரெக்ட் மாகா பேஸ் இருக்குது. அவர் சொல்லுவார், இவனுக்கு ஓட்டு போடாத, இவனுக்கு ஓட்டு போடுன்னு. எல்லாம் அதை கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இதே இலான் மஸ்கே கஷ்டப்பட்டு கட்சிக்கு எவ்வளோ பணம் செலவழிக்கிறது, ட்ரம்ப் ஒரு 3.5 வருஷம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தா, வேற யாராவது நமக்கு சாதகமான ஒருத்தர் வராரு, அவருக்கு இவ்வளவு $1 மில்லியன் நிதியை கொடு, அவரை ஜெயிக்க வை, அவர் சலாம் போடுவார், முடிஞ்சு போயிடுச்சு. ஒய் பாதர்? அப்போ சரி இந்த கட்சியை கலைச்சிருவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் இலான் மஸ்கால சில மாற்றங்களை பண்ண முடியும், ஆனால் அவரை நம்பி போகிறதுங்கிறது மண்குதிரையை நம்பி ஆழத்தில் இறங்கினது தான் அப்படிங்கிற மாதிரியானதாகவும் ஆகிடும். பார்க்கலாம் சார். எலான் மஸ்குடைய இந்த கட்சி அறிவிப்பு எந்த பாதை நோக்கி நகருது அப்படின்றத வரும் காலங்களில் பார்க்கலாம். உங்களுடைய பார்வைக்கு நன்றி. வணக்கம்.